குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டா நாமளும் கொஞ்சம் சோம்பலாக ஆகிடுவோம்னு நினச்சேன். ஆனால் நினச்சதை விட இப்போ ஆப்போசிட்டாக தடப்படலாம், அதை செய்ய இதை செய்யன்னு ஏதாவது ஒரு வேலை இழுத்து போட்டு செஞ்சுட்டே தாங்க இருக்கும். நாமளே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்மளை ரெஸ்ட் எடுக்க விடுறாங்க. ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுமா, இல்லை இதை க்ளீன் பண்ணுமா, அதை க்ளீன் பண்ணுமான்னு ஏதாச்சும் ஒரு வேலை வச்சுட்டு தான் இருக்காங்க. இது பேரெலாம் எனக்கு தெரியலங்க. பாத்ரூம் நல்லா வாசனையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்னமோ வாரத்துக்கு ஒன்று தாங்க தாங்குது. ஆனால் வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. போன வாரம் தான் ஒன்று மாற்றி வச்சுருந்தேன், அதெல்லாம் கரைஞ்சி போச்சு. அப்போ இப்போ ஒன்று வந்து மாற்றி வைக்கிறேன். ஒரு பாத்ரூமுக்கு வாரத்துக்கு 1 அப்படின்னு 2 பாத்ரூமுக்கு மாதத்தில் 8 வாங்குற மாதிரி இருக்குங்க. வீட்டுக்குள்ளேயே வேறு பாத்ரூம் இருக்கா, கொஞ்சம் கூட ஸ்மெல் அடிக்காமல் பார்த்துக்கணும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி வாசனையாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் 1 2 வாங்கி வச்சுட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அடிக்கிற வெயிலில் நல்லா குளுன்னு குளிக்கிறேன்னு காலையில் சாயங்காலமும் 2 நேரமும் குளிச்சிட்றாங்களா, பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரமாக நல்லா கரையாகி போயிடுது. சரி, இந்த ப்ரெஸ்ஸை போட்டு நல்லா க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக வந்து சோப்பாயில் ஊற்றி நல்லா அந்த ப்ரெஸ்ஸு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பிவிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு பராமரிச்சிடலாங்க. வீட்டில் இருக்கிறவரையும் இப்படி தான், கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்டெல்லாம் வாரத்தில் 1 நாள் தான் பாத்ரூம் க்ளீன் பண்ணுவேன். இப்போ 2 நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்கள சொல்லி எந்த குறையும் இல்லைங்க. நாம் தான் டைல்ஸ் பளிச்சுன்னு இருக்கிற கலராக பார்த்து எடுக்கணும்னு தேடி இந்த கலரில் எடுத்தோம்.